அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்குது, நோய் வயிற்றுல தான் ஆரம்பிக்குது, ஆனா சிகிச்சை வாயில ஆரம்பிக்கணும். இந்த மலேசியாவுக்கு போன போது அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, காலை நேரத்துல பசி ஆர்வமானு கேட்டாங்க, சாப்பிடுவோமான்னு கேட்கல. நான் நிறைய பெண்கள் மத்தியெல்லாம் பேசும்போது சொல்றது, இனிமேல் வீட்டில் சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்கன்னு. அவங்க திரும்ப திரும்ப போராடினாங்க, வேண்டாம் வேண்டாம் எண்டோசல்ஃபான் வேண்டாம் வேண்டாம். பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமாக பறிச்சுது, கை இல்லாமல் கால் இல்லாமல், கையில் 4 விரலோட. கொசு வரட்டுறதுக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு. கொசு வரட்டுறதுக்கு கூட இப்போ மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். நம்ம பூச்சிகள் அதிகமாகிட்டதுனால நம்ம உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சுன்னு அப்படியே காற்றுல கதையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நீர்த்துளியை ஒரு மனித உருவமாக்கி வெளியில தள்ளுறது அந்த தாயோட உடல். அந்த தாயோட உடலுக்குள்ள வர்ற நோயை தாய் சரி பண்ணிக்க மாட்டாங்களா என்ன? பேசப்படுகின்ற அத்தனை விஷயமும் உண்மைக்கு புறம்பானதாவே இருக்கு, வெறும் ஏமாத்தாவே இருக்கு, பணம் பண்றதுக்காகவே இருக்கு. கண்டு பூ